கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான். இந்த ஃபோட்டோ எடுக்கும் பொழுது எனக்கு 6 வயசுங்க, சரிங்களா. நான் ஒரு ஹிந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன். 10வது படிக்கும் பொழுது குடும்பமாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இந்த ஃபோட்டோ நான் எதுக்கு ஆக்சுவலி போட்டிருக்கேன்னா, இப்படி தான் ஆக்சுவலி என்னுடைய வாழ்க்கை இருந்தது. 5 வயதுலேருந்தே நான் கிளாசிக்கல் பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் பாட்டே பாடுவேன். என்னென்ன இது இருக்கோ எல்லா பாட்டுமே பாடுவேன். எனக்கு பின்னாடி பெரியவங்களாம் ஆடுவாங்க. ஃபுல்லாக எல்லாம் மனப்பாடமாக பாடுவேன். ஒரு லைன் கூட விட்டு வைக்க மாட்டேன். அது போல் பாடல்கள் நான் பாடுவேன். ஆனால் இன்றைய தினத்தில் நான் பெருமையாக சொல்லுவேன் ஒரு காரியம். எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கும்பொழுது இப்படி இருந்த நம்ம இப்படி ஆயிட்டோம், எப்படி நம்ம இருந்திருக்கோம். ஒரு சலங்கையை கட்டி, இது ஆக்சுவலி சலங்கை பூஜைன்னு பண்ணுவாங்க. அந்த சலங்கை பூஜை அப்படிங்கிறது பண்ணும்பொழுது எடுத்த ஒரு ஃபோட்டோ. இது ஒரு சாட்சியாக நான் சொல்லுவேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நமக்கு தேவன் இருக்கிற இடத்துல தான் சந்தோஷம் கிடைக்கும். தேவன் இருக்கிற இடம்தான் உண்மையான இடம். தேவன் இருக்கிற இடம்தான், யெஷுவா இருக்கிற இடம்தான் பாதுகாப்பு உள்ள இடம். யெஷுவா தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போது யெஷுவா, அப்போ நான் ஹிந்து குடும்பத்தில் இருந்ததுனால எனக்கு அது தெரியல. ஜீசஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் எனக்கு ஜீசஸ் பற்றி ரொம்ப இதெல்லாம் தெரியாது. ஏன்னா எனக்கு யாரும் போதிச்சதும் கிடையாது, சரிங்களா. அப்போது 10ஆம் வகுப்பு அப்போ தான் எனக்கு பாஸ்டர் ஒருத்தர் எனக்கு ஒரு சில காரியங்கள்லாம் சொன்னார். அப்போ சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்தில் கிரியை நடந்து, அப்போ எல்லாத்தையும் படைத்தவர் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி என்னுடைய இருதயத்தில் அந்த கிரியை நடந்ததுக்கப்புறம் தான் நான் மனப்பூர்வமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் என் வீட்டில் சர்ச்சுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. நான் அப்போ தான் ரொம்ப சீனை போட்டு ஊதுவத்தி கொளுத்துறது, கற்பூரம் கொளுத்துறது, இப்படிலாம் பண்ணிவிட்டு ஒரு சீன் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைய தினத்தில் எல்லாரும், என்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாரும் காட்டிலும் தேவனாகிய கர்த்தரை நான் சேவிக்கிறேன், அவரை குறித்து நான் போதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது 6 வயசு, இந்த ஃபோட்டோ எடுக்கும்பொழுது 6 வயசு, 2nd ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஆண்டவர் என்னை ரட்சித்து, என்னை பாதுகாத்து, என்னை மீட்டெடுத்து, அவருடைய செல்ல பிள்ளையை மாற்றி என்னை இப்போது நடத்தி கொண்டு வருகிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இப்படி ஒரு உறவை ஆண்டவர் எனக்கும் அவருக்கும் உண்டாகி கொடுத்த தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இது போல் ஆண்டவரை அறியாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம். இப்போ நாங்கள் அறியாமல் இருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அதே போல் அறியாமல் இருக்கிற மக்கள் ஆண்டவர் அறிஞ்சு ரட்சிப்புக்குள்ளே வரணும். அவர்தான் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி அவங்க நம்பி ஆண்டவர்கிட்ட வரணும். இது என்னுடைய ஜெபத்தில் நான் வைக்கணும். எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். அறியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வரணும். ஹல்லேலூயா. எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி என் வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத நமக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷம் வேறு எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.